அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. லைஃப் கோச் அனாலிசிஸ் ஏன் தேவை தெரியுமா? இந்த உளவியல் வழிகாட்டுதல் தான் ஒரு மனுஷனை ஒரு பிரச்சனையிலிருந்து விடுவிச்சு வெளியில் கொண்டு வரக்கு உதவி புரியுது. பெரும்பாலும் நம்பிக்கை சார்ந்து செயல்படுறவங்க இந்த உளவியலை நம்புவதில்லை. ஏன்னா இது கம்ஃபர்டபுள் கிடையாது. நம்பிக்கை கம்ஃபர்டபுள். உளவியலுங்கிறது செய்யணும், செயல்படுத்தணும், செயல்முறைப்படுத்தணும். செஞ்சாதான் வளர்ச்சி வரும். இது செய்யறதுக்கு அவங்களுக்கு கஷ்டம். அதனால் அவங்களால இதுக்குள்ளே வர முடியாது. இப்போது கண்ணு தெரியாதவங்கள ஓடுனா அவங்க ஓட முடியாது. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் ஓட முடியும். இந்த மாதிரி இவங்களுக்கு உடல் முழுக்க பாதிப்பு மனதளவில் தயாராக இருக்கும். எதுவுமே செய்ய வேண்டாம், செய்ய தோணலை, பிடிக்கல, தெரியலை, பிரச்சனை, இதை மட்டும் சொல்ல விரும்புவாங்க. இதை சொல்கிறவங்க கேட்குறக்கு 4 பேர் இருப்பாங்க. அவங்கள பிடிச்சி போயிடும். நீ வேலை செய், இந்த மாதிரி இருன்னு சொன்னால் அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்போ பிரச்சனை இவங்களுக்கு தானே புரியாமல் பெரும்பாலும் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த லைஃப் கோச் அனாலிசிஸுங்கிறது ஒரு தனி மனிதனோட வளர்ச்சிக்கு தேவைப்படுது. அது குழந்தைகளோட வளர்ச்சியிலேருந்து திருமண பிரச்சனை, ஜாபுக்கு ஃபிட் ஆகிறதுக்கு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, பொருளாதாரத்தில் வெற்றி அடையிறதுக்கு, சமூகத்தில் அந்தஸ்து பெறதுக்கு. அப்போ இதெல்லாம் தெரியாமல் எல்லாமே அட்வைஸு, ஆறுதல், மோட்டிவேஷன் கேட்டுட்டு எனக்கு எதுவும் நடக்கலைன்னு சொன்னால் எப்படி வரும்? அட்வைஸ் கேட்குறது வேறு, மோட்டிவேஷன் கேட்குறது வேறு. அதை உறுதிப்படுத்தி அதை மேலும் வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்ல தான், அந்த முறைப்படுத்த தான் உளவியல் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்குது. அதுக்கு தான் எங்களோட நிறுவனம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரபியில். சிக்கலில் கற்றல் தான் வெற்றி. நீங்கள் கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருந்துக்கிட்டு ஜெயிக்கணும்னு நினச்சா அது முடியாதல்லவா? இப்போது ஏர்ஃபோர்ஸில், ஆர்மியில் பாருங்கள், கம்ஃபர்டபுள் ஜோன்லையா ட்ரைனிங் கொடுக்குறாங்க? காடு, மலை, பாம்பு, மிருகங்கள், இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இடங்களில் தான் கொடுக்குறாங்க. அப்போது கற்றலில் தான் சிக்கல் வரும். நீங்கள் கம்ஃபர்டபுள் இருந்தால் வராது. அப்போது கற்றலில் என்னென்ன அகடமிக் கற்றல் இருக்குது, வாழ்க்கை கற்றல் இருக்குது. வாழ்க்கை யாரும் கற்றுக்கிறது இல்லை. படிப்பை மனப்பாடம் பண்ணி படிக்கிறோம், டியூஷன் போய் படிச்சிடுறோம், மார்க் வந்துடும். அதை வச்சுட்டு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அப்போது உங்களோட வாழ்க்கை கற்றலில் என்னென்ன தடைகள்னு பாருங்கள். பேச பிடிக்கலை, பேச தோணலை, ஆர்வம் இல்லை, எனக்கு புரியலை, தெரியலை, கஷ்டமாக இருக்குது, என்னை யாரும் புரிஞ்சுக்கல, அதுக்கான எனக்கு வசதி இல்லை, எனக்கும் இப்படியெல்லாம் இருந்தால் நானும் செஞ்சுருப்பேன், எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, எனக்கு தேவையான நேரத்தில் எதுவும் கிடைக்கல, என் குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது, எனக்கு யாருமே உதவ வரல, என்னை சுற்றிலும் எல்லோரும் பணக்காரர்களாக இருக்காங்க, நான் ஏழையாக இருக்கிறேன், என்னால் யார் கூடயும் பேச முடியல, நான் போனால் என்னை ஒதுக்கி வச்சிடுறாங்க, என்னை மதிக்கலை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா புலம்பிக்கிட்டே இருந்தால் எங்கேருந்து வரும்? இது எல்லாம் தீர்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்றைக்கி சாப்பாடு இல்லை, கடையில் போய் ஏதாவது உங்களால் சம்பாதிக்க முடிஞ்சுதா? எத்தனை வேலை இருக்குது? இங்கே ஒரு லக்கேஜ் யாருக்காவது தூக்கி கொடுத்தீங்கன்னா 50 ரூபா தர்றாங்க. ஒரு ரேபிட்டோன்னு சொல்கிறோம், ஒரு ட்ராவல் 2 கிலோமீட்டர் கொண்டே இறக்கி விட்டால் 30 ரூபா தர்றாங்க. அது கூட செய்ய நம்ம தயாராக இல்லையில்ல? அப்போ வேலை கொட்டி கிடக்குது, செய்ய மனம் இல்லை. அப்போ சிக்கலில் கற்றால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். கம்ஃபர்டபுள் இருந்தால் ஜெயிக்க முடியாது. இது போன்ற உளவியல் பாதிப்பிலிருந்து விடுபட நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரபியில். பெரும்பாலும் நம்பிக்கை அப்படிங்கிற பேரில் எதுவும் செய்யாமல் அது வரும்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கிறது தான் நம்பிக்கை. அப்போது நான் கடைக்கு போகிறேங்கிறது நம்பிக்கை. ஆனால் கடைக்கு போயிட்டு வந்தால் தானே அந்த செயல்பாடு நடக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு செயலையுமே செய்ய மறந்துடும், தப்பாக செஞ்சுருவோம், செய்ய ஆர்வம் இல்லாமல் இருப்போம், புரியாமல் இருப்போம், எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்போம். இதெல்லாம் தான் நம்பிக்கை சார்ந்த தடைன்னு சொல்கிறோம். அப்போது செயல்படுத்துறதுக்கு நம்பிக்கை மட்டும் பத்தாது. அந்த நம்பிக்கையை வச்சுட்டு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. செய்கிறது மட்டும்தான் நிஜம். இன்றைக்கி செஞ்சீங்களாங்கிறது தான் நிஜம். அந்த செய்கிறதுல வர்ற ப்ளஸ்ஸு மைனஸு திரும்ப திரும்ப கரெக்ஷன் பண்ணி அதை டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும். அப்போ தான் வளர்ச்சி வரும். நம்பிக்கிட்டே உட்காண்ட்ருந்தால் வராது. நம்பிக்கை என்பது வேறு, கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வேறு, ப்ராசஸ் அப்படிங்கிறது வேறு. அப்போது நம்பிக்கையில் இருக்கிறீங்களா, கன்ஃபர்மேஷனில் இருக்கீங்களா, ப்ராசஸில் இருக்கீங்களா? நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு வளர்ச்சி வரும். வளர்ச்சிக்கு தடை நீங்களா, உங்களை சுற்றி இருக்கிற சூழலா? இது தெரியாமல் மற்றவங்கள மேலே தப்பையும் குறையும் சொல்லிக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கை இழந்துக்கிட்டு இருக்கிறீங்கிறதா உண்மை. இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட தான் நாங்கள் உங்களுக்கு உளப்பகுப்பாய்வு செய்து உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து மறுசீரமைக்கும் பொழுது
நீங்களும் சாதனையாளர்களாக உருமாற முடியும். அதற்கு தான் எங்களுடைய MSK மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.